அறிய வேண்டும். என்னுடைய பிள்ளை என்கின்ற பார்ட் அது ஒரு தனி பகுதி, என்னுடைய தகப்பன் என்கின்ற பார்ட் ஒரு தனி பகுதி. என்னை அறிவது உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். யாஷுவா சொன்னார், நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால், யார் என்று பிதா என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவா என்று சொன்னார். அதனாலதான் சொல்றாரு, எனக்கு தந்த பிதா எதை தந்தாரோ அதை நான் என்ன செய்ய மாட்டேன், இழந்து போக மாட்டேன். அதை கடைசி நாளில் நான் எழுப்புவது என் பிதாவின் சித்தம். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. பார்த்தீங்களா எவ்வளவு துணிவா சொல்றார். மாம்சத்தில் வந்த யாஷுவா சொல்றாரு, நீர் என்னுடைய கையில தந்ததை நான் இழந்து போகலை என்று அவர் நம்பி உறுதியா சொல்றார். இதுதான் வேதம். நம்ம எல்லாருமே இப்போ யார் கையில் இருக்கிறோம் அப்படின்னா மேசியாவுடைய கையில் தான் இருக்கிறோம். மேசியாவுடைய கையில் யார் வந்தாங்களோ அவரை விடுவதில்லை. அது ஒரு நாளும் அவருடைய கையிலிருந்து போகாது. ஏன்? அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுக்க போகிறார், அவனை ரட்சிக்க போகிறார். அப்போ அவன் என்ன செய்ய முடியாது, அவருடைய கையை விட்டு போக முடியாது. இன்றைக்கு அநேகர் சரியாக புரிந்து கொள்ளாததினால், தேவத்துவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததினால், தேவனுடைய ஆழங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாததினால், ஒரு நாள் யாஷுவா நீங்கள் சொல்லுகிற இயேசு சொன்னார், நான் பிதாவின் மகிமையோடும் குமாரனினுடைய மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் நான் வருவேன். பிதா குமார பரிசுத்த ஆவி என்றால் என்னன்னு தெரியுங்க, மகிமை. நான் அந்த மகிமையோடு வருவேன். அப்போ யார் பிதா, யார் குமாரன், இதை அறியணும். நம்ம அறியறதே இல்லை. அப்படி அறிஞ்சாதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அடுத்த பாட்டுக்குள்ள நம்ம கடந்து போகிற போது மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசித்தா, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டனே என்று, மற்றபடி அல்ல என்றார். பாருங்க, இப்பதான் அவர் சொல்றார். இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்திற்காக. அவர் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால சொல்றாரு, யாஷுவா காணாமல் போல ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டாரே அன்றி மற்றபடி இல்லை. இப்ப காணாமல் போன ஆடு எது? லூக்காவுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 to 7 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா,